Hello students, welcome to Hiba Max 12th standard max chapter 9 exercise 9.8 10th question in the video la paakalam. Find the area of the region common to the circle x square plus y square is equal to 16 and parabola y square is equal to 6x. So இந்த ரெண்டு விஷயம் கொடுத்துருக்காங்க. ஒன்று சர்க்கிள், இன்னொன்று பேரபோலா. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற காமனாக இருக்கிற ஏரியா என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணுமா? சொல்யூஷனில் கிவன் எழுதிடுங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? சர்க்கிள். சர்க்கிள் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16. ஸோ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். அப்போ ஆர் ஸ்கொயருன்றது 16. ஸோ இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் வந்து 4. அப்போ தான் நமக்கு அந்த லிமிட்டை கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பேரபோலா கொடுத்துருக்காங்க. பேரபோலா ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 6x இது ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்பர் 1ன்னு எடுத்துக்கோங்க, இதை நம்பர் 2ன்னு எடுத்துக்கோங்க. ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதுல இருந்து நான் பாயிண்ட் எடுத்தாதான் நான் சர்க்கிள் ட்ரா பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா 2-ஐ வந்து 1ல சப்ஸ்டியூட் பண்ண போறேன். சப்ஸ்டியூட் 2 in 1. அப்போதான் ஒய் ஸ்கொயர் இருக்க இடத்துல இதை எழுதணும்னா எக்ஸோட வேல்யூன்னு கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்க இடத்துல 6x இஸ் ஈக்குவல் டு 16. இப்போ இந்த 16 இந்த சைடு கொண்டு வந்துடலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x மைனஸ் 16 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ மைனஸ் 16 ரெண்டாக பிரிக்கணும். 8 2s are 16. ப்ளஸ் வந்து பெரிய நம்பருக்கு இருக்கிறதுனால ப்ளஸ் 8 மைனஸ் 2. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 8 ஒரு டேர்மும் எக்ஸ் மைனஸ் 2 ஒரு டேர்மும் கிடைக்குமா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ப்ளஸ் 8 அந்த சைட் போனால் மைனஸ் 8, மைனஸ் 2 அந்த சைட் போனால் ப்ளஸ் 2. இப்போ இதை வச்சு தனித்தனியாக ஒய்யோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அது ஒய் ஸ்கொயரில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். Substitute x is equal to minus 8 in y square is equal to 6x. அப்போ 6 into minus 8 minus 48 negative possible இல்லை. அப்போ x is equal to 2, y square is equal to 6 into 2. இது வந்து ஆக்சுவலாக ஸ்கொயர் வந்து நம்ம அன்சைட் போகும்போது ஸ்கொயர் ரூட்டில் நெகட்டிவ் வரும், அதனால இது நாட் பாசிபிள். அடுத்தது x equal to 2, y is equal to 6 into 2 12. அப்போ y is equal to square root of 12. 12 எப்படி பிரிச்சு எழுதலாம்னா 4 3s are 12. அப்போ ஸ்கொயர் வந்து வெளியே எடுக்கும்போது 2 root 3ன்னு மாறும். ஸ்கொயர் ரூட்லேருந்து எடுக்கிறனால ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய். அப்போ இதில் ப்ளஸ் டேர்ம் இருக்கு, மைனஸ் டேர்ம் இருக்கு. ஸோ இந்த பார்ட்டு நான் எடுத்துக்கலாம். இது எப்படி கிடைக்குன்னா 2, ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 3. இங்கே ரூட்குள்ளே மைனஸ் இருக்கு, ஸோ எடுக்க முடியாது. அதனால இந்த பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாம் கண்டுபிடிச்ச அப்புறமா நம்ம வந்து சர்க்கிள் ட்ரா பண்ணலாம். ஆக்சுவலாக கிராஃப் வரைஞ்சி தான் சர்க்கிள் ட்ரா பண்ணோம். இது எக்ஸு, இது ஒய், இது 0, ரேடியஸ் வந்து 4ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ எக்ஸு 2ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ பேரபோலா வரையணும்னா நமக்கு இப்படி பேரபோலா கிடைக்கும். ஸோ இந்த இடத்த 2ன்னு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மொத்த ஏரியாவை கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? இந்த ஃபுல்லாக இந்த ஏரியா மேலே இருக்கிறதும் கீழே இருக்கிறதும் கண்டுபிடிக்கணும். அண்ட் இதில் ஒரு விஷயம் என்னன்னா, நமக்கு மேலே இருக்கிற ஏரியாவும் கீழே இருக்கிற ஏரியாவும் சிமெட்ரிக் இல்லைங்களா? ரெண்டுமே ஒன்று தான். அப்போ ஒரு இது கண்டுபிடிச்சிட்டு இன்டூ 2 பண்ணிட்டோம்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பேரபோலாவோட ஈக்குவேஷனும் சர்க்கிளோட ஈக்குவேஷனை வச்சுட்டு ரெக்வயர்ட் ஏரியா என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் லிமிட் பை 0லேருந்து 2 1, 2லேருந்து 4 தனித்தனியாக இதுலேருந்து இது 1, இதுலேருந்து இது 1 நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா ஏரியாவுக்கு ஒய்யோட வேல்யூ வேணும், ஈக்குவேஷனோட கண்டுபிடிக்கணும். ஏன்னா அப்பர் கர்வ் மைனஸ் லோயர் கர்வ் மாதிரி தான் எடுத்துப்போம். அப்போ ஒய்யோட வேல்யூ நமக்கு தெரியணும், வந்து ஏரியா கண்டுபிடிக்கவே முடியும். ஸோ இப்போ சர்க்கிளில் இருந்து ஒய் கண்டுபிடிச்சிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர். அப்போ ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஒய் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 16 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இது வந்து சர்க்கிளோடது, சரிங்களா? சர்க்கிளோடது இது. இதே மாதிரி பேரபோலா எப்படி எடுப்போம்னா y ஸ்கொயர் தானே, y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 6x. அப்போ y இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 6x. ஸோ ரெண்டுமே கண்டுபிடிச்சா தனித்தனியாக தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம ரெக்வயர்டு ஏரியா என்ன? QUIRED ரெக்வயர்டு ஏரியா கண்டுபிடிக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு 2 times ஆஃப் 0 to 2. 2க்குள்ளே நமக்கு பேரபோலா தான் இருந்துச்சு. ஸோ ரூட் ஆஃப்
6x dx plus 2 times of 2ல இருந்து 4 இது வந்து சர்க்கிள் வந்தது. ஸோ சர்க்கிளுக்கு என்ன கண்டுபிடிச்சோம்? ரூட் ஆஃப் 16 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். சரிங்களா? இப்போ இது ரெண்டுத்துலேருந்து 2வை நான் காமனாக வெளியே எடுக்கிறேன். ஸோ 2வை காமனாக வெளியே எடுக்கும்போது 0 to 2 root 6x dx plus 2ல இருந்து 4 root of 16 minus x square dx. இது இப்போ இதில் சேஞ்சஸ் எதுவுமே இல்லை, நம்ம டைரெக்டாக இன்டிகிரேஷன் கொண்டு போயிடலாம். ஸோ இன்டிகிரேஷன் செய்யும்போது வெளியே 2 மட்டும் இருக்கு. ரூட் 6 root of 6x. ஸோ ரூட் 6 வந்து கான்ஸ்டன்ட் எடுத்துடலாம். ரூட் எக்ஸ் வேல்யூ வந்து 1/2 பவரில், அப்போ 1/2 ப்ளஸ் 1 3/2. அப்போ எக்ஸ் பவரில் 3/2 டிவைடட் பை 1/2 ப்ளஸ் 1 3/2. இல்லைன்னா இன்னொரு ஸ்டெப்பு நம்ம எழுதுகிற மாதிரி வரும். ஸோ அதனால் நம்ம இதில் எழுதிக்கலாம். அப்பர் லிமிட் டு லோவர் லிமிட் 0 ப்ளஸ் நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம் இன்டிகிரேட் பண்ணலாம். வேல்யூ x/2 16 minus x square plus 16/2 sin inverse of x by 4. இப்போ upper limit minus lower limit next stepல நம்ம substitute பண்ணலாம். First இந்த termக்கு எடுத்துக்கலாம். 2 into root 6 2 3/2. இந்த 3/2 into பண்ணோம்னா 2/3 மாறிடும். சரிங்களா? மைனஸ் இப்போ lower limit 0 சப்ஸ்டியூட் பண்ணால் மொத்த டேர்மும் 0 ஆகிடும். சரிங்களா? அப்போ இந்த டேர்ம் இதோட எண்ட் ஆகும். ப்ளஸ் நெக்ஸ்ட்டு முதல்ல 4 சப்ஸ்டியூட் பண்ணலாம். 4/2 ரூட் ஆஃப் 16 மைனஸ் 4 ஸ்கொயர். இப்போ 4 ஸ்கொயர் 16 ஆகிடும். கம்ப்ளீட்டாக இந்த டேர்மை நம்ம 0ன்னு மாற்றிடலாம். ப்ளஸ் 16/2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4/4 கேன்சல் பண்ணால் 1 கிடைக்கும். மைனஸ் நெக்ஸ்ட்டு 2/2. நான் மைனஸ் இருக்கிறனால இன்னொரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இது வரைக்கும் ஒன்று முடிச்சுட்டு இன்னொரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். 2/2 ரூட் ஆஃப் 16 மைனஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 16/2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2/4. ஸோ ஹோல் ப்ராக்கெட் ஒன்று இருக்குது. இப்போ கேன்சல் எல்லாம் பண்ண முடியும்னு பார்க்கலாம். அண்ட் இந்த டேர்ம்னா 1 டைம் 2 டைம் இது மொத்தமாகவே 0 அப்போ தேவையில்லை. 2 8s are 16. இது கேன்சல் ஆகி சைன் 1ன்னு மாறிடும். இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். 2 ஸ்கொயர் 4 16 மைனஸ் 4 12ன்னு அடுத்த ஸ்டெப்பில் எழுதுவோம். 2 8s are 16 2 1s are 2 2s are. ஸோ எல்லாம் நம்ம செஞ்ச சேஞ்சஸ். ஸோ நெக்ஸ்ட் லைனில் ரூட் 6 அப்படியே இருக்கட்டும். இது எப்படி எழுதலாம்னா ரூட் ஆஃப் 1/2க்கு ரூட் 2 கியூப் வந்து 8 இன்ட்டு 2/3 மைனஸ் 0 அது வேண்டாம். ப்ளஸ் இந்த டேர்மு கம்ப்ளீட்டாக 0 ஆகிடும். பேலன்ஸ் இந்த டேர்ம் 8 into sin inverse of 1 minus 4 2 square 4 16 minus 4 root 12 minus 8 into sin inverse of 1/2. இப்போ நெக்ஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 2 times of இப்போ ரூட் 6 ரூட் 8 எப்படி எழுதலாம்னா 4 into 2 அப்போ 2 root 2 இல்லையா? 8 வந்து 2 root 2ன்னு எழுதலாம். அப்போ 2 2s are 4/3 root 6 into root 2 root 12ன்னு மாறிடும். மறுபடியும் 12ன்னு மாறி இதுவுமே 4 3s are எடுத்துகிட்டு அடுத்ததுல நம்ம வந்து வெளியே கொண்டு வந்துடுவோம், சால்வ் பண்ணிடுவோம். ப்ளஸ் 8 into sin inverse of 1 சைனில் எப்போ 1 வரும்னா 90 degree 5/2 மைனஸ் ரூட் 12 ரூட் 12மே நம்ம 4 into 3ன்னு எழுதிக்கலாம். அடுத்த லைனில் மாற்றிடலாம். மைனஸ் 8 into sin inverse of 1/2 வந்து 5/6ல் இல்லையா? ஸோ எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டோம். இதுவும் வந்து 4 into 3 தான். அப்போ 4 வந்து 2ஆக வெளியே எடுத்துடலாம். ஸோ 2 times of 4/3 into 2 root 3 plus 2 1 time 2 4 time 4 into 5 minus 2 root 3 minus 2 4s are 2 3s are 4/3. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இன்னும் இதை வந்து சால்வ் பண்ணிடலாம். பையெல்லாம் ஒரு சைடு கொண்டு போயிடலாம், நம்பர்ஸ்லாம் ஒரு சைடு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அப்போ 4 2s are 8 root 3/3 மைனஸ் 2 root 3 வெளியே 2 இருக்கு. அப்புறம் ஒரு ப்ளஸ் 4/5 மைனஸ் 4/3. ஏன்னா இது ரெண்டும் பிரிச்சுட்டோன்னா எல்சிஎம் எடுக்கிறது ஈஸி. இப்போ இங்கே 3 இருக்குது, இங்கே 3 வரணும். அப்போ 2 into 8 root 3 minus 6 root 3/3 plus 12/3 4s are 12/, minus 4/3
3. இப்போ சால்வ் பண்ணால் 2 root 3 by 3 plus மைனஸ் பண்ணால் 8 pi by 3. இப்போ இந்த by 3 வெளியே எடுத்துடலாம் and இது ரெண்டுத்துலேருந்து 2 காமன் அப்போ 2 into 2 by 3 இப்போ 2 வெளியே போயிடுச்சுன்னா root 3 இதில் 2 வெளியே போயிடுச்சுன்னா 4 pi. கிளியரா? இப்போ இதை நெக்ஸ்ட் லாஸ்ட் ஸ்டெப் என்னன்னா 2 2s are 4 by 3 4 pi plus root 3ன்னு எழுதிக்கலாம். இது ஏரியானால square units. Understand of the sum. Thank you so much for watching.